தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஏற்படுகிற உடன்படிக்கையை பற்றியும் வாசிக்கிறோம் வேத வசனத்தில் இல்லையா? தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையே நடக்கிற உடன்படிக்கை வந்து ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார் என்று இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுறாள். என்னுடைய உடன்படிக்கையை கை கொண்டீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடன்படிக்கை பண்ணியிருக்கார் அந்த ஜனத்தோட, இஸ்ரவேல் என்னும் ஜனத்தோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை அதாவது மேரேஜும் வந்து அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை. ரெண்டு பேர் திருமணத்துக்கு வந்து திருமணம் செய்து கொள்ளும்போது அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை அது. இன்னும் சொல்ல போனால் இட் இஸ் த மோஸ்ட் டீப்லி கவனன்டல் ரிலேஷன்ஷிப். எல்லா உறவுகளை காட்டிலும், இந்த மனித உறவுகளை காட்டிலும், இந்த ரெண்டு பேர் திருமணம் செய்து கொள்கிறார்களே அவர்களுக்கிடையே ஏற்படுகிற இந்த ஒப்பந்தம் உடன்படிக்கை ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமான ஒரு காரியம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இது எங்கே சொல்லியிருக்குது? உடன்படிக்கைன்னு எங்கே சொல்லியிருக்கு? சாதாரண ஒரு இது இல்லை, இது உடன்படிக்கை. எங்கே சொல்லியிருக்குது? அது 31ஆம் வசனத்தை பாருங்கள். இது நிமித்தம் மனுஷன் தன் தாப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். பவுல் திருமண வாழ்க்கையை குறித்து போதிக்கும் போது எங்கேருந்து கொண்டாடுறாரு இந்த சத்தியத்தை? முதல் திருமணத்தை கர்த்தர் எப்படி செஞ்சு வச்சார்? ஆதாமுக்கு ஒரு மனுஷியை உண்டாக்கி அவன்கிட்ட கொண்டாடுறாரு. கொண்டாடும்போது அவன் சொல்கிறான், என் எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள்னு சொல்லுகிறான். அப்புறம் இது நிமித்தம் புருஷனானவன் தாப்பனையும் தாயை விட்டு தன் மனைவி விட்டு சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்னு சொல்கிறான். அதை கொண்டாடுறாரு. அந்த 31ஆம் வசனத்தில் இது நிமித்தம் புருஷனானவன் இந்த தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோட இசைந்து இருப்பான்னு சொல்கிறாங்களா? அந்த இசைந்துன்ற வார்த்தை பழைய இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் cleave unto, therefore shall a man leave his father and mother and cleave unto his wife. இந்த cleaveன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. பின்னால் வந்த இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா விளங்கட்டும், இன்றைக்கி ஆளுகள் கொஞ்சம் விளங்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் அதை வாட்டர் டவுன் பண்ணி ஷால் பி யுனைடெட் அப்படின்னு சொல்லி அந்த யுனைடெட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது கரெக்டு தான், அது தப்பு இல்லை, யுனைடெட். ஆனால் யுனைடெடோட ரொம்ப ஸ்ட்ராங் இது. இந்த க்ளீவுங்கிற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. அது க்ளீவ்னா ஏன் அது ஸ்ட்ராங்கான வார்த்தைன்றான்? யுனைடெட்னா இசைந்துன்னு வருது இல்லையா? க்ளீவ்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான, அதை காட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஏன்னா டு பி க்ளீவ்னா இன்றைக்கெல்லாம் இந்த டாக்டர் ஃபிக்ஸிட்னு இருக்குது பாருங்கள். ஒட்ட வச்சிங்கன்னா அப்புறம் எடுக்கவே முடியாது.